வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியுள் இன்றைக்கு வான் சிறப்பு அதிகாரம் குறள் எண் 9. குறள் தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின். அதாவது, இந்த உலகத்தில் மழை பெய்யவில்லையானால் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். குறளினுடைய முழு பொருள் அறவழியில் இங்கு பிறருக்கு மனதில் இருந்து உவகையுடன் கொடுத்தலே தானம் ஆகும். அதுபோல 5 பொறிகளை அடக்கி ஆளுதல் தவம் ஆகும். இத்தகைய தானத்தையும் தவத்தையும் உலகோர் பின்பற்ற முடியாத நிலை மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டால் உண்டாகும். ஏனெனில் மழை பெய்யாவிட்டால் செல்வம் செழிக்காது, வறுமை வளரும், குற்றங்கள் பெருகும். வறுமை வளர்ந்தால் தானம் செய்ய முடியாது, மேலும் தவமும் செய்ய முடியாது. ஆதலால் மழை பொய்த்தால் இல்லறமும் இல்லறத்தின் பயனாக செய்யக்கூடிய தானமும் துறவரத்தின் பயனாக செய்யக்கூடிய தவமும் மிகவும் பாதிப்பு அடையும். உன்னதமானவர்கள் உலகத்தின் நன்மைக்கே வேண்டுவார்கள். அவர்கள் தவமும் அதற்காகவே. எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டுவதன்றி யாமொன்றும் அறியோம் பராபரமே என்பதே சித்தர்கள் வேண்டியது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு ஒப்புமையாக ஔவையார் கூறியது, தானமும் தவமும் தாம் செயல் அரிதே, தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்பதாகும். மீண்டும் குறள் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். சுருக்கமாக சொன்னால், மழை பெய்யாவிட்டால் இந்த உலகத்தில் தானமும் தவமும் நிலை பெற்று இருக்காது என்கிறார் வள்ளுவர். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.